ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மல்லிகை சரவணன் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன்னா, கேட்ட வரம் கொடுக்கும் கால பைரவர் அதை பற்றி தாங்க உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்ல போகிறது. கோயிலை பற்றி நீங்களாம் நேரில் வந்து கூட தரிசனம் பெற முடியாது. அதனால் நான் ஃபுல் வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். யாரும் அடிச்சு விடாமல் கடைசி வரைக்கும் பார்த்து காலபைரவரோட ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். என்னுடைய சேனலுக்கு புதுசாக வரவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் சாமி தரிசனம் பெற வேணும்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டன்டடை, உண்மையாலும் கேட்ட வரம் கண்டிப்பாக கொடுக்குதுங்க சாமி. சாமி இல்லாமல் நம்ம இல்லை, கடவுள் இல்லாமல் நம்ம வந்து வாழ முடியாது. நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கிற போது, நல்ல ஒரு சூழ்நிலையில் இருக்கிற போது கடவுளை தேடி யாருமே போக மாட்டோம். நீங்களும் சரி நானும் சரி அப்படித்தான். இருந்தாலும் ஒவ்வொருத்தர் கடவுள் பக்தி நிறைய இருக்குது. அவங்க ரெகுலராக கும்பிட்டே இருப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பையனும் மாதம் அந்த தேய்பிரை அஷ்டமிக்கு போயிடுவாங்க கோயிலுக்கு. அது போனதுலேருந்து எங்களுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்கிறோம். சாமி இல்லாமலாம் நாம் இல்லை. எவ்வளோ சிறப்பு பூஜை நடக்குதுன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட எல்லாமே எடுத்துகிட்டு வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு நான் இதில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்து கோயிலோட தரிசனம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அந்தியூர் மாவட்டம் பருவாச்சி கிராமங்க ஊர் பேர். அந்தியூர் மாவட்டம் பருவாச்சி கிராமம். அங்கே எங்கள் வீட்டுக்காரர் எப்பவுமே போவார். நீங்களும் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஊர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. அந்தியூர் மெயின் பஸ் ஸ்டாண்டு இருக்குங்க. அப்புறம் பருவாச்சி வெளியே வந்துக்கலாம். சின்ன பருவாச்சிங்க, பெரிய பருவாச்சின்னு ஒன்று இருக்குது. அது இல்லை, சின்ன பருவாச்சின்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு வரலாம். ரொம்ப எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பார்த்தா தான் நான் சொல்கிறது உண்மைன்னு சொல்லி நீங்களும் வருவீங்க. இப்போ வந்து சிலை கூட உலகிலேயே மிகப்பெரிய சிலை செய்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து தரிசனம் பெறணும். யாராச்சும் சாதகத்தில் சொல்லுவாங்க, காலபைரவர் கோயிலுக்கு போனால் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்களும் வரணும்னு ஆசைப்பட்டா மறக்காமல் வந்து சாமி தரிசனம் பெறணும்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாகமூர்த்திக்கு அரோகரா, நாகமூர்த்திக்கு அரோகரா. கடைசியாக பைரவருக்கு புண்ணிய தீர்த்தம் கொடுத்த அபிஷேகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பைரவ நாகமூர்த்திக்கு அரோகரா, பைரவ நாகமூர்த்திக்கு அரோகரா. புண்ணிய தீர்த்தத்தை வேண்டுவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். பைரவ நாகமூர்த்திக்கு அரோகரா, பைரவ நாகமூர்த்திக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. ஆகவே இந்த அபிஷேகத்தில் நமது எண்ணங்கள் இனிப்பாக இருக்க இறைவனிடம் வேண்டுகிறோம். கால பைரவருக்கு அரோகரா, கால பைரவருக்கு அரோகரா, கால பைரவருக்கு அரோகரா, கால பைரவருக்கு அரோகரா.
கால பைரவருக்கு அரோகரா. கால பைரவருக்கு அரோகரா. அபிஷேகத்தை தொடர்ந்து திருமஞ்சள் அபிஷேகம் நடைபெறுகிறது. திருமஞ்சளப்பொடி மங்களகரமான நிகழ்ச்சிகள் நம் இல்லங்களில் நிறைவேற இறைவனுக்கு திருமஞ்சளப்பொடி அபிஷேகம் நடைபெறுகிறது. ஆகவே பக்தர்கள் அனைவரும் மீண்டும் ஒரு முறை கால பைரவருக்கு அரோகரா. கால பைரவருக்கு அரோகரா. கால பைரவருக்கு அரோகரா. திருமஞ்சள் கொடியை தொடர்ந்து மஞ்சள் அபிஷேகம் பைரவருக்கு நடைபெறுகிறது. மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெற இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். கால பைரவருக்கு அரோகரா. கால பைரவருக்கு அரோகரா. கால பைரவருக்கு அரோகரா. கால பைரவருக்கு அரோகரா. மஞ்சள் அபிஷேகத்தை தொடர்ந்து அரிசி மாவு அபிஷேகம் நடைபெறுகிறது. ஆகவே அதற்கு கால பைரவருக்கு அரோகரா. அரிசி மாவு அபிஷேகம் நடைபெற்றது. கால பைரவருக்கு அரோகரா. கால பைரவருக்கு அரோகரா. கால பைரவருக்கு அரோகரா. நூற்றி எட்டு திரையங்கள் சார்ந்த திரையக்கூடிய பைரவருக்கு சாட்டப்படுகிறது. கால பைரவருக்கு அரோகரா. கால பைரவருக்கு அரோகரா. கால பைரவருக்கு அரோகரா. பூஜைகளை தொடர்ந்து நமது பைரவருக்கு விபூதி அபிஷேகம் நடைபெறுகிறது. கால பைரவருக்கு அரோகரா. கால பைரவருக்கு அரோகரா.
கரகோஷம் எழுப்புங்கள். கால பைரவருக்கு கால பைரவருக்கு கால பைரவருக்கு நன்றி நன்றி. குங்குமம் அபிஷேகம் நடைபெறுகிறது. நமது பைரவருக்கு குங்கும அபிஷேகம் நடைபெறுகிறது. கால பைரவருக்கு அரோகருக்கு அரோகரா. கால பைரவருக்கு அரோகரா. பைரவ நாகமூர்த்திக்கு அரோகரா. பைரவ நாகமூர்த்திக்கு அரோகரா. பைரவ நாகமூர்த்திக்கு கலட்ட 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 வருக அரோகரா. கலச பூஜை நடைபெறுகிறது. பைரவ நாகமூர்த்திக்கு கரகம் இருக்கின்றது. பைரவ நாகமூர்த்திக்கு அரோகரா. தற்பொழுது பஞ்சாமிர்த அபிஷேகம் நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து கால பைரவருக்கு 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 கால பைரவருக்கு. தற்பொழுது பாலாபிஷேகம் நடைபெறுகிறது. தங்களுடைய மனத்தில் உள்ள பல்வேறு குறைகளை வேண்டி இந்த பாலாபிஷேகம் நடைபெறுகிறது. கால பைரவருக்கு கால பைரவருக்கு கால பைரவருக்கு கால பைரவருக்கு அரோகரா. தற்போது சிறப்பாக பாலாபிஷேகம் நடைபெற்றது. கால பைரவருக்கு அரோகரா. 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 அதைத் தொடர்ந்து அரிசி மாவு உள்ளம் புளி வைக்க சந்தன அபிஷேகம் நடைபெறுகிறது. நமது கால பைரவருக்கு கால பைரவருக்கு கால பைரவருக்கு
காலபைரவரோட சிறப்பு தரிசனம் பார்த்துருப்பீங்க. இந்த கோயிலுக்கு வந்து மாதம் மாதம் இதே மாதிரி பூசை நடக்குதுங்க. எந்தெந்த ஊர்லேருந்தும் வராங்க. நீங்களும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் வந்து கலந்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மல்லிகை சரவணங்கிற ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோவெல்லாம் நான் உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேங்க.